வணக்கம். தமிழ் மொழியானது ஒரு தனித்துவமான மொழி. அது வடமொழியிலிருந்து பிறந்த மொழி அல்ல என்றும் பிற இந்திய மொழிகளிடமிருந்து வேறுபட்டு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரே இந்திய மொழி தமிழ் என்றும் முதல் 2 காணொளிகள் வாயிலாக கண்டோம். அவற்றை காணாதவர்களுக்காக கீழே இணைப்பு தருகின்றேன். அவற்றை தட்டி அந்த காணொளிகளை கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். 3ஆம் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பு முதல் 2 காணொளிகளில் கண்டவற்றை சற்று நினைவு கூர்ந்துவிட்டு 3ஆம் பகுதிக்குள் செல்லலாம் என்று கருதுகின்றேன். ஆங்கிலத்தில் சான்ஸ்கிரிட் என்று அழைக்கின்ற இந்த மொழியை தமிழை தவிர பிற இந்திய மொழியாளர்கள் அனைவரும் அந்த மொழியை சன்ஸ்கிருத் என்ற மொழியால் அழைக்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் அந்த மொழிக்கு 2 பெயர்களை கொடுத்திருக்கின்றோம். ஒன்று வடமொழி, மற்றொன்று ஆரியம் என 2 வேறு பெயர்களால் அந்த மொழியை நாம் அழைத்திருக்கின்றோம். அதே போன்று ஒரு மொழியை நீங்க கற்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதில் இருக்கக்கூடிய ஒலிகள், எழுத்துக்களை கற்பீர்கள். அதாவது வொவல்ஸ், கான்சனன்ஸ் இவற்றையெல்லாம் நாம் கற்கிறோம். அதை வடமொழியில் ஸ்வர் என்ற சொல்லால் அழைப்பார்கள். தமிழை தவிர அனைத்து இந்திய மொழிகளும் அந்த வடமொழி சொல்லான ஸ்வரைத்தான் தங்களுடைய மொழிக்கான வொவல்ஸையும் கான்சனன்ஸையும் குறிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியிருந்தேன். ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் அதை உயிரெழுத்துக்கள் என்றும் மெய்யெழுத்துக்கள் என்றும் குறிப்பிடுகின்றோம், ஸ்வர் என்ற சொல்லால் அல்ல. அதே போன்று ஆங்கிலத்தில் வெர்ப் என்று கூறுகின்றார்கள். அதை தமிழை தவிர அனைத்து இந்திய மொழிகளும், நேபாள மொழியும், சிங்கள மொழியும் வடமொழி சொல்லான கிரியா என்ற சொல்லை பயன்படுத்தி தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் கிரியா என்று அழைப்பதில்லை, மாறாக வெர்ப் என்பதை வினை என்ற சொல்லால் அழைக்கின்றோம். மாஸ்குலின் ஜெண்டரை புருஷ்லிங் என்றும் ஃபெமினைன் ஜெண்டரை அவர்கள் ஸ்திரீலிங் என்றும் அழைப்பார்கள். அதே சொல்லாடலை தான் அனைத்து இந்திய மொழிகளும் தமிழை தவிர மற்றும் நேபாள, சிங்கள மொழியிலும் அழைக்கிறார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் ஜெண்டர் என்பதை பால் என்றும், மாஸ்குலைன் ஜெண்டர் என்பதை ஆண் பால் என்றும், ஃபெமினைன் ஜெண்டர் என்பதை பெண் பால் என்றும் அழைக்கின்றோம். இவற்றை நாம் இந்த 2 காணொளிகளில் கண்டோம். இவற்றோடு கூடுதலாக ஒன்றையும் நாம் கண்டோம். நம்முடைய தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் என்பது 12 மட்டும், மெய்யெழுத்துக்கள் 18 என்றும் நாம் கண்டோம். மெய்யெழுத்து 18ஐ நாம் 3ஆக பிரித்திருக்கின்றோம். வல்லினம், இடையினம், மெல்லினம் என்று. அதாவது வன்மையாக வலிமையாக ஒலிக்கக்கூடிய ஒலிகள் என்றும், மென்மையாக ஒலிக்கக்கூடிய ஒலிகளை மெல்லினம் என்றும், இவைப்பட்டு ஒலிக்கின்ற ஒலிகளை இடையினம் என்ற சொல்லாலும் அழைத்திருக்கின்றோம். இவற்றை தவிர தமிழில் க, ஷ, ஹ, ஷ இவ்வாறான கூடுதலான ஒலிகள் எதுவும் கிடையாது. இது தமிழுக்கு உரித்தான சிறப்பு. தமிழில் எவ்வாறு இத்தகைய ஒலிகள் வந்து சேர்ந்தது என்பதை 2ஆம் பகுதியில் தொடர்ந்தோம். பழங்காலத்தில் நம்முடைய தமிழர்கள் இந்த மொழியை நுட்பமாகவும் திறம்படவும் கையாண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியின் எழுத்து இலக்கணமும் பல நுட்பமான கூறுகளை தான் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இப்போ பாருங்களேன், ஒரு சொல்லுக்கு முதல்ல இந்த ஒலி அமைப்பை உடைய எழுத்துக்கள் தான் வர வேண்டும் என்று ஒரு மரபை பேணியிருக்கிறார்கள். அப்படி ஒரு மரபிலிருந்து ஒரு சிறப்பைத்தான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். தமிழில் ஒரு சொல்லின் முன்பும் ஒரு பெயரின் முன்பும் ர, ல என்கின்ற ஒலி அமைப்பை உடைய எழுத்துக்களை கொண்டு ஒரு சொல்லோ பெயரோ தொடங்காது என்பதுதான் மரபு விதி. ர வரிசையில் பார்த்தீங்கன்னா ர, ரா, ரி, ரி, ரு, ரு, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரவ் என்கின்ற ஒலி அமைப்பை உடைய எந்த எழுத்திலும் ஒரு சொல்லும் ஒரு பெயரும் தொடங்காது. இதே போன்றுதான் ல, லா, லி, லி, லு, லோ என்கின்ற இந்த லகர வரிசையிலும் எந்த ஒரு பெயரும் ஒரு சொல்லும் தொடங்காது. ஆனால் தமிழை தவிர வடமொழி மற்றும் பிற மொழிகள் அனைத்துமே ர, ல என்கின்ற எழுத்தை கொண்டு ஒலியமைப்பை கொண்டு சொல்லும் பெயரும் தொடங்கும். எடுத்துக்காட்டுக்கு சில பெயர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ர வரிசையில் பாருங்க: ரதம், ராம், ராகேஷ், ரித்தீஷ், ரீட்டா, ருத்ரா, ரூபன், ரெய்னா, ரேகா, ரைத்தா, ரொக்கம், ரௌத்ரம். அடடடா, இது எதுவுமே தமிழ் பெயர் அல்ல. தமிழில் ர வரிசையில் எந்த ஒரு சொல்லும் பெயரும் தொடங்காது. அதே போன்று லகர வரிசைக்கு சில எடுத்துக்காட்டுகளை தர்றேன். லட்டு, லதா, லாவண்யா, லிங்கம், லிங்கேஸ்வர், லீலா, லக்ஷ்மி, லங்கேஸ்வர். அடடடா, எத்தனை பெயர்கள்! இது எதுவுமே தமிழ் அல்ல. இத்தகைய மரபுகளை தமிழர்கள் பேணி இருக்கிறார்கள்.
வடக்கிருந்து உள்ளே வருபவர்களால் இத்தகைய மரபு மாறப்படலாம் என்பதற்காகத்தான் தொல்காப்பியர் வடச்சொல் கிழவி வட எழுத்து ஒரியி என்று பயன்படுத்தினார். வடமொழியில ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள் என்றால் அதற்குரிய பொருளுக்கேற்ப தமிழில் புதிய சொற்களை உருவாக்குவது. இல்லை என்றால் வடமொழி சொல்லைத்தான் பயன்படுத்துவேன் என்றால் அதை உரித்து விடு, தமிழ் படித்து விடு என்கிறார். இப்போ எளிமையாக விளக்குறேன் பாருங்க. வடமொழியில் லக்ஷ்மி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு என்ன பொருள் அப்படின்னா செல்வத்தை உடையவள் என்று பொருள். இதே பொருளுடைய தமிழ் பெயர் என்னன்னா, தமிழில் செல்வத்தை திரு என்ற பெயரால் அழைக்கின்றோம். அப்போ செல்வத்தை உடையவளை நாம் திருமகள் என்று கூறலாம். வடமொழிக்கு நிகரான பொருளுடைய தமிழ் பெயர். இல்லை, நான் வடமொழி சொல்லைத்தான் பயன்படுத்துவேன் என்றால் அந்த சொல்லை உரித்து தமிழ் படித்து விடு என்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? லக்ஷ்மி என்பதை லக்குமி என்று ஆட்கணும். லாவில் நமக்கு தமிழில் எந்த சொல்லும் தொடங்காது. அப்படி என்றால் லக்குமி என்பதை இலக்குமி என்று மாற்ற வேண்டும். இந்த இலக்குமி என்பது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு லட்சுமி என்று ஆகியது. இன்று 20ஆம் நூற்றாண்டில் தமிழர்களாகிய நாம் லக்ஷ்மி என்று நேரடியாகவே பெயரிடுகின்றோம். இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததன் பின்னணி என்ன? இந்த ர ல இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியில். கூடுதலான ஒரு செய்தி, ஆங்கிலத்தில் லிட்ரேச்சர் என்று அழைக்கின்றார்கள். அதை வடமொழியில் சாகித்யம் என்பார்கள். தமிழை தவிர மராத்தி, குஜராத்தி, கன்னடா, மலையாள, தெலுங்கு, நேபாளி, ஒரியா, வங்கம், பஞ்சாபி, ஏன் சிங்கள மொழி அனைத்திலுமே இந்த வடமொழி சொல்லான சாகித்யம் என்ற பெயரால் தான் லிட்ரேச்சரை அழைப்பார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் சாகித்யம் என்று அழைப்பதில்லை, இலக்கியம் என்று அழைக்கின்றோம். இந்த பயணம் இன்னும் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொலியா இருக்கு, பயனுள்ள காணொலியா இருக்குன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையா என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.